மேயர் பிரியா வந்து தகுதி இல்லாத நபர் அவர் மேயர் பதவிக்கு அப்படின்னு இந்த சங்கி அண்ணன் சொல்கிறாப்புல. இந்த சங்கி அண்ணன் யார் தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவில் கட்டுறதுன்னு நிதி திரட்டி அதை பொறுக்கி தின்ன கும்பல். அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொறுக்கி தின்னாங்க. அதை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அந்த நாயை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படியாப்பட்ட உத்தமர் தான் இந்த அண்ணா. அதனால தான் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் பிஜேபியில் இன்னும் இருக்கார் அவர். ஓகேங்களா? சங்கி அண்ணனுக்கு தகுதியான ஆள்லாம் இருக்காங்க. உமா மாமி, அப்புறம் வந்து ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல, அவர் பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் மேயர் பதவி கொடுத்தா அண்ணனுக்கு இனிச்சிருக்கும், நக்கியிருப்பார் போயிட்டு. ஒரு தனி தொகுதியில் உள்ள மேயரை பார்த்து பொங்க தான் செய்வாங்க, தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலங்காலமாக தனி தொகுதியில் இருக்கிறதோ இல்லை ரிசர்வேஷன் மூலமாகவோ ஏதோ நடந்தால் அவங்களுக்கு குடைச்சலாக தான் இருக்கும். அவங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, இது மூலமாக வந்துட்டாங்க உள்ள அப்படிங்கிற கோட்பாடை அவங்க நிறுவ முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் இந்த கூமுட்டை பிஜேபி சங்கியும் செய்யுது. இந்த பிரச்சாரம் பண்ணுறத வந்து தெரியாதவன் ஷேர் பண்ணி தெரியாதவன் பரப்புனா பிரச்சனை கிடையாது. அதிமுகவில் இருக்க கூமுட்டை பட்டியலின தொண்டர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. எப்படின்னா தகுதி இல்லைன்னு. அவன் தகுதி எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு இவங்களுக்கு தெரியல. நாளைக்கு அதிமுகவில் இருக்க தொண்டர்களே அந்த பதவிக்கு வரக்கூடும். அப்பயும் இந்த சங்கிகள், இந்த சங்கி கூட்டங்கள், இந்த சாதியவாத கூட்டங்கள் உனக்கு தகுதி இல்லை, நீ தனி தொகுதிங்கிறனால வந்து உட்காந்துக்கிற, அதனால் ஒரு இழவும் தெரியலன்னு சொல்லுவாங்க. தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு வீட்டை வந்து ஒரு மேயர் வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க மக்கள், பக்கத்தில் உள்ள மக்கள்லாம். உனக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோன்னு. அவங்க எந்த பதட்டமும் அடையில, எங்கேயும் ஓடி பதுங்கலை. போன ஆட்சியில் பல அமைச்சர்கள் வந்து ஸ்கூட்டியில் ஏறி ஓடுவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்படியாப்பட்ட அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க. 2015 வெள்ளத்துக்கு வந்து சைதை துரைசாமியை பார்த்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. அவர் எவ்வளோ ஒரு நாலேஜான ஆள், அவர் கொஞ்சம் விவரமான ஆள் தான் அரசியலில். அப்படியாப்பட்ட ஆள் தான். அவரே திரும்பிக்கிட்டு தான் பதில் சொல்கிறாரு. மைக்கை ஆஃப் பண்ணியா, கேமரா ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோ இப்போ கூட பரவுது. அந்த அளவுக்கு தான் அவரோட திறமையே இருக்குது. இவங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் செயல்படுறாங்க. குறை இல்லாமல் இல்லை, அவங்க மேலே குறை சொல்லலாம், தப்பு கிடையாது. தகுதிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தனிங்கிறனால தான் வருது. தனி மேயருங்கிறனால தான் அந்த கான்செப்டை கொண்டு வரானுங்க அவனுங்க.